இந்த எஸ்டபிள்யூபி இருக்கு இல்லையா? ஆமா, அதோட டீட்டெயில் நம்ம வந்து கேரளா பாலக்காடு. சரிங்க. அது அந்த எஸ்டபிள்யூபின்றது வந்து நமக்கு மொத்தமா ஒரு கொஞ்சம் ரூபாய் கட்டி தான் வச்சுக்கோங்க. சரிங்க. அதை வச்சுட்டு எனக்கு இந்த எஸ்டபிள்யூபி ரெடி பண்ண வைக்கணும், அதை எப்படி பண்ணலாம் அதை கேட்கறதுன்னா. அதான் நீங்க வந்து இப்ப லம்சம் நீங்க வச்சிருக்க ஒரு ஆல்ரெடி கார்பஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து எஸ்டபிள்யூபி எடுத்துக்கிறதுங்க. ஆமா ஆமா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு பிளான் ஸ்கீம் தாங்க. அது எஸ்டபிள்யூபின்றது ஒரு மெத்தட். அதான் மெத்தட் தான், புரியுது. எதுல இன்வெஸ்ட் பண்றது எதுல பண்றோம்? அது வந்து ஒரு ஹைபிரிட் பேலன்ஸ்டு டைப் ஆஃப், அதான் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க, எடுக்கிற டைம்ல அதுவும் வளர விடணும் இல்லைங்களா? ஆமா ஆமா, அதுதான் நான் கேட்கறது. என்னன்னா இப்ப இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல வேற வெளியே? இண்டெக்ஸ் ஃபண்ட்னா கம்ப்ளீட்லி அது ஈக்விட்டி ஓகேங்களா, ஃபுல்லாவே ஈக்விட்டி. அது வந்து அதிக ரிஸ்க். நம்ம வந்து கொஞ்சம் பாண்ட்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் கோல்டு, அப்புறம் கொஞ்சம் இது வந்து ஈக்விட்டி, அதாவது இண்டெக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி மிக்ஸா வைக்கணும்ன்ற எஸ்டபிள்யூபிக்கு. நம்ம எஸ்ஐபி பண்றோம் பாத்தீங்களா, கார்பஸ் சேர்க்கறதுக்காக பண்ணும்போது கம்ப்ளீட்டா நம்ம இண்டெக்ஸ்ல இருக்கிறது இல்ல இண்டெக்ஸ்ல இருக்கிறது வந்து பாசிவ் ஃபண்ட்ஸ்னுவாங்க. நம்ம வந்து ஆக்டிவா ஃபண்ட்ஸ்லாம் கூட நிறைய இருக்கு. அது எஸ்ஐபி மெத்தட்ல நம்ம ஒரு கார்பஸ் அச்சீவ் பண்றதுக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு 30 அப்படி கோப்பா கூட்டிக்கிற முடியுமா? ஒரு 25 வருஷம் நம்ம பண்றோம் வச்சிருக்கு, நமக்கு ஃபேமிலிக்கு எதுக்கும் செட்டில் பண்றதுக்கு வேண்டி நம்ம கேட்கறாரு. எனக்கு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 30 ரூபா வச்சுங்க, ஒரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு திறக்கிற மாதிரி பிளான் பண்ணி செய்ய முடியுமில்ல? பண்ணலாங்க. அதான் எல்லாமே நமக்கு அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து எல்லாத்துக்குமே ஃபிளெக்சிபிள் இருக்குது ஆப்ஷன். நம்ம தான் அதை வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ மாசம் 30,000 போட்டுக்கன்னு வச்சுங்களேன், வருஷம் நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் மாதிரி கூட போட்டுக்கலாம். அதான் நம்ம எப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஒரு சார்ட் மாதிரி அனுப்புவேன். நான் எவ்வளவு எடுக்க முடியும், ஏன்னா ஒரு லிமிட் இருக்குது. ஏன்னா எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளோட பணம் தான் நம்ம எடுக்க போறோம்னு வச்சுங்களேன், நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு லாஸ்ட்ல எல்லாம் போக மாட்டீங்க ஓகேங்களா. உங்களோட பிரின்சிபல் குறைவா பாத்துக்கிற மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம எடுக்கும்போது நம்மளோட இது என்னன்னா, என்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கார்பஸும் வளர்ற மாதிரியும் வித்ட்ராவல் பண்றதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அப்ப நம்ம 30,000 ரூபாய் எடுத்தோம்னா நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு சொல்றேன் நான், நீங்க எவ்வளவு லம்சம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுல எவ்வளவு மேக்ஸிமம் என்னால வித்ட்ரா பண்ண முடியும்னு தெரியும். இப்ப லாஸ்டா ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் பண்ணோம், 40 lakhs அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சொன்னாரு. அவருக்கு 30,000 வரைக்கும் எடுக்கலாங்க சேஃபா. 40 பண்ணாக்கா 30 வருமா? அப்படி கிடையாதுங்க, நம்ம அதுக்கு மேல வேணும்னாலும் எடுக்கலாம். அவருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கார்பஸ் இன்னும் நல்லா வளரணும்ன்றதுக்காக. நமக்கு என்னன்னா இல்ல நமக்கு இது வந்து நமக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு மட்டும், இந்த மந்த்லி எடுக்கிறதா நமக்கு எய்ம். நமக்கு ரூபா பண்றதுக்கு நம்ம வேற பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். ஆமா, அது உறுதியா பண்ணிக்கலாம், அது வேற மாதிரி செஞ்சுக்க முடியும். சரிங்க. எனக்கு என்னன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு இது 2 குழந்தை பெண் பிள்ளைகள் இருக்கு. அவங்களுக்கு ஒரு செக்யூர்டு அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு 25 இயர்ஸுக்கு. சரிங்க சார். அதான் எக்ஸாக்ட்டா இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, சூப்பரா சொல்றீங்க. உங்களோட ரிக்வயர்மெண்ட் கரெக்டா சொன்னீங்கன்னா அது எக்ஸாக்ட்டாவே நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்ல முடியும். இவ்வளவுதான் எனக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ், அத நான் 30 இயர்ஸ் கூட நான் இன்வெஸ்ட் பண்ணது. அது ஓகே, அப்படி போடுற பொழுது அப்படி போட்டலாம். ஓகே, நமக்கு இவங்களுக்கு இந்த ரூபா ரிட்டர்ன் வர்றது ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபா கூடி வரும். சரிங்க. ஓகே, பார்த்தேன், நல்லது. அது என்னன்னா ஜஸ்ட் ஒரு பிரீஃபுக்கு நம்ம இது நிறைய காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு போட வேண்டியது வந்ததுங்க. ஃபார் 40 lakhs போட்டோம்னா எப்படின்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சேஃபா பாக்குறோம் இல்லைங்களா. ஏன்னா மார்க்கெட்ல நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஈக்விட்டில வைக்க முடியாதுங்க. சோ கொஞ்சம் மிக்ஸா ஹைபிரிட் பேலன்ஸ் ஃபண்ட் மாதிரி வைக்கணும். கம்ப்ளீட்டா டெட் போனாலும் நமக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரும், நம்மளோட கார்பஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதனால காம்பினேஷன்ல போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 60 lakhs போடலாம். இல்ல நீங்க வந்து உங்களுக்கு அந்த கார்பஸ் இல்ல, லம்சம் இல்ல, ஒரு 50 lakhsல எனக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், 40 lakhsல ஒர்க் அவுட் பண்ணனால ஒர்க் அவுட் பண்ண முடியுங்க. ஆனா உங்க ரிக்வயர்மெண்ட்டுக்கு இப்போ தேவை நம்ம அதான் உங்களோட ரிக்வயர்மெண்ட் வந்து எஸ்டபிள்யூபிக்கு இந்த அமௌண்ட் வேணும்னு நீங்க கேட்டீங்க இல்லீங்களா, 30,000ல இருந்து இயர் அண்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகணும். அது கம்பல்சரி. அது கம்பல்சரியா இருக்குது. அப்ப நம்ம ஒரு சேஃபர் அமௌண்ட்னு பாக்குறோம்னா 60 lakhsங்க. ஓகேங்களா. இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் நம்ம போட்ட உடனே இமிடியேட்டா அடுத்த மந்த்ல இருந்தே நம்ம வித்ட்ராவலுக்கு வந்து 30,000 ரூபாய் நம்ம போடுறோம். அது வந்து எஸ்டபிள்யூபி பீரியட் வந்து ஒரு 30 வருஷத்துக்குன்னு வச்சுட்டேன். இன்ஃபிளேஷன் நான் கணக்குல எடுத்துக்கிட்டேன். ஒரு 5%க்கு வந்து விலைவாசி உயர்வு வருஷம் ஏறிட்டே வருது, 5%ன்னு வச்சாச்சுங்க. பேலன்ஸ் வந்து நம்ம போட்ட அமௌண்ட் வந்து குறைய கூடாது.
ஆமா. ஓகேங்களா? அதனால பேலன்ஸ் வந்து 60 லட்சம் வச்சுட்டேங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்றது பாத்தீங்கன்னா 10.2% ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுங்க. நம்ம 10.2 வந்து என்னன்னா ஈக்விட்டி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கும், கொஞ்சம் இது ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல இருக்குங்க. ஒரு சில அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல இருக்கும். வித்ட்ராவல் அந்த பர்டிகுலர் இயர்ல வித்ட்ராவல் பண்றோம் பாத்தீங்களா, அது வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல இருக்கும். 3 இயர்ஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட்ல இருக்கும். 5 இயர்ஸ் அண்ட் அபவ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி எக்ஸ்போஷர்ல இருக்கும். புரியுதுங்களா? காம்பினேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்ற நான் ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு ஸ்கீம்ல போடக்கூடாது. போட்டிருக்காம ஆமாமா புரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி போட்டோம்னா அப்ப நம்ம லம்சம் போடுறோம், ஒரு 60 லட்ச ரூபா போடுறோம். டோட்டலா நம்ம வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட் மட்டுமே பாத்தீங்களா 2,44,00,000 நம்ம வித்ட்ராவல் பண்ணிருப்போம் 30 வருஷத்துக்கு. 30,681 வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வித்ட்ரா பண்ணுவோம். அது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. அந்த இன்ஃபிளேஷனுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்கேன் நான். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் வந்து 32,200 ரூபா நம்ம வந்து மாசம் வித்ட்ராவல் பண்ணுவோம். அது அப்படியே இயர் 1, இயர் 2, இயர் 3, 10 போது பாத்தீங்கன்னா அடுத்து இயர் ரெண்டு பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா, ரஃபா ஐடியா தெரியும். ஒரு 10 வருஷம் கம்ப்ளீட் ஆனா நம்மளோட 60 லட்ச ரூபா வந்து 83 லட்சமா வளர்ந்துருக்கும். ஓகேங்களா? சோ எனி டைம் நமக்கு தேவைன்னா இதையும் இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுங்கன்ற நான். ஏன் நமக்கு வந்து SWP அதிகமா தேவைன்னு வச்சுங்களேன் மந்த்லி, அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு வந்து இவ்வளவு இல்லப்பா எனக்கு இந்த 35,000 போதும், இந்த 10வது வருஷத்துல சொல்றேன் 47,000 இருக்கு இல்லீங்களா, எனக்கு 47,000 தேவையில்ல, 40,000 மாதிரி கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாதிரி இந்த இது நமக்கு வேல்யூ வந்து க்ரோ ஆக போகுதுங்க கார்பஸ். ஓகேங்களா? நமக்கு ஸ்டாண்டர்டா இதுவா போட்டதுனால உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த 30 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 30வது வருஷத்துல நீங்க மாசமாவே 1,26,600 ரூபாய் நம்ம வித்ட்ரா பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அந்த இயர் அண்ட் பேலன்ஸ்ல 60 லட்ச ரூபாய் வரா மாதிரி பிளான் போட்டதுனால இது இந்த கார்பஸ் இப்படி காட்டுதுங்க. சோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா பிளெக்சிபிள் தாங்க. நமக்கு எப்படி தேவையோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா, ஒரு SIP கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட நம்ம வந்து வருஷம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்ல பாஸ் கூட பண்ணிக்கலாம், ஒரு 3 மாசத்துக்கு இல்ல 6 மாசத்துக்கு பாஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் SWP கூட பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வேணாம் இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு இல்ல 6 மாசத்துக்கு வந்து SWP வேண்டாம்னா கூட பாஸ் இல்ல ஸ்டாப்பும் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம 60 லட்ச ரூபாய் நம்ம போட்டதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் நான் SWP ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இல்ல 9 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு அந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அது டிஃபர்மென்ட்னு சொல்லுவோம். ஆமா, அது கொடுக்கறதுனால நமக்கு ஒரு டைம் ஒரு 3 மாசம் நீங்க கேப் கொடுத்தீங்கன்னா கூட அது கார்பஸ் வளர்றதுக்கான டைம் கொடுக்குறோம். நம்ம SWP கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். ரைட் சார். தேங்க்யூ சார்.